பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சதுர்கிரக சேர்க்கை மீனத்துல 4 கிரகங்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர்றாங்க. சூரியன், செவ்வாய், புதன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவான். ஆக இந்த 4 கிரகங்கள் சதுர்கிரக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மீனத்துல நடக்க போகுது. ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சாலிடா அதுக்கும் மேல பாருங்க, சுக்கிர பகவான் ரிஷபத்துல ஆட்சி பெற்று அமர்றார். இது பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும். செவ்வாய் மட்டும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மீனத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் மேஷத்துல வந்துருவார். ஆக இந்த கிரகங்கள் அத்துணை பேரும் சேர்ந்து உங்களுக்கு கண்டிப்பா 5 நல்ல விஷயம் சாலிடா செய்ய போறாங்க. அதே மாதிரி 5 விஷயத்துல உஷாராவும் இருக்கணும். என்னென்ன விஷயம் 5 சூப்பர் டூப்பரான விஷயம் உங்க ராசிக்கு நடக்க போகுது. நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், சதுர்கிரக சேர்க்கை 3ஆம் பாவம், இளைய சகோதர, தைரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்துல முதல்ல சூரியன் இருக்கா. நான் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணுவேன், சக்சஸ் ஆவேன் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோள் நடந்தும் தீரும். ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. முக்கியமா தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. உஷ்ணம் சார்ந்த ஒரு நோய் வர்றதுக்கான, அதாவது உஷ்ணம் சார்ந்த உடல் உபாதைகள் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. தம்பி தங்கச்சினோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. சரி, அதுக்கடுத்து சனி 3ஆம் பாவம், சனி சகாய சனியா இருக்காரு. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு சப்போர்ட்டா சனி பகவானே இருக்க போறாரு. என்னென்னலாம் ஹெல்ப் கேக்குறீங்க அதெல்லாம் நீங்க கேட்கறதே இல்ல. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி உங்க ராசி அதிபன் சனி பகவான் செஞ்சிடுவோம். இது ஒரு பெரிய பிளஸ். மைனஸ் என்ன, அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சனி எப்பயுமே ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டான், காமிச்சு கொடுப்பான். டக்குன்னு நம்ம பாத்தீங்கன்னா புடிச்சுக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதன் 3ஆம் பாவம். நான் பேசியே பல விஷயத்த சாதிக்கிறேன்ப்பா. முதல்ல கோவப்படுவேன், டென்ஷன் ஆவேன், இரிட்டேட் ஆவேன். ஆனா இப்பெல்லாம் அப்படிலாம் கோவப்படுறதே இல்ல. எதுவா இருந்தாலும் தீர்க்கமா யோசிக்கிற, ரொம்ப யோசிச்சு சாதுரியமா எனர்ஜி ஃபுல்லா பேசி நிறைய விஷயத்த நான் சாதிச்சிட்டேன். என் தம்பி தங்கச்சியோட சப்போர்ட் எனக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய். குடும்பத்துல திடீர் தன பிராப்தி அப்படின்றதுக்கு, குடும்பம் சந்தோஷத்துக்காக ஒரு வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, ஒரு பிளாட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, குடும்பத்துல இருக்க ஒரு உறுப்பினருக்காக நம்ம ஒரு தொழில் தொடங்கி வைக்கிறது, இதெல்லாம் நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடக்கும். என்ன, குடும்பத்துல கோவத்தை கக்குவோம், டென்ஷன் ஆகும், இரிட்டேட் ஆகும், குடும்பத்துல சண்டை போடுவோம், பிள்ளைங்களை திட்டுவோம், மனைவி திட்டுவோம். இதுல எல்லாம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கவனம் இருக்கு அப்படின்னா போதுமானது, நல்லது. சுக்கிரன் 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் சுக்கிரன். நிறைய பேருக்கு இது வரைக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரு அப்படின்றது இல்லையா, இந்த காலகட்டம் குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்கும். இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு லவ் வரும். நல்ல அழகான பொண்ணு, நல்ல வசதியான பையன் கிட்ட காதல் அப்படின்றது வரும். அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்கு அப்படின்னு ரொம்ப எளிமையா இதுக்கு முன்னாடி எவ்வளவு முயற்சி பண்ணிருப்போம். ஆனா இந்த காலகட்டம் ரொம்ப சிம்பிளா அது வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை, சதுர்கிரக யோகம், இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாவம் மீனத்துல நடக்குது இல்லைங்களா. 2ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும். இதுல 4 கிரகங்கள் இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காரு. குடும்பத்துல உங்களோட சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகமாகும். அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு, மாமனார் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. குடும்பத்துல திடீர் தன பிராப்தி, நல்ல வசதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கிறதுக்கு அப்பானோட சப்போர்ட், அப்பானோட ஒரு குடுக்கல். உங்களுக்கு அப்பா எக்கனாமிக்கலி உங்களை சப்போர்ட் பண்றது. அதுக்கும் மேல நான் ஒரு பிளாட் வாங்கணும்னு விருப்பப்பட்டேன், என்னோட ஹையர் அபிஷியல் லோன் சாங்ஷன் பண்ணா அதனால பிளாட் வாங்கினேன், அதனால என் குடும்பத்துல ரொம்ப சந்தோஷம் இப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. புரியுதுங்களா? சரி, அதுக்கு அடுத்து சனி பகவான் இருக்காரு. சனி பாத சனியா இருக்காரு. பெரிய லெவல்ல உங்களுக்கு இம்பாக்ட், நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது. இருந்தாலும் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. பெரிய லெவல்ல யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்கவும் வாங்காதீங்க. இந்த 2 விஷயத்துல கவனமா இருந்தா மட்டும் போதுமானது. பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. மத்தபடி சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே, தனப்பிராப்தி எல்லாமே சனி கொடுத்துவார். கவலைப்பட வேண்டாம். 2ஆம் பாவத்துல புதன். நான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசியே சமாளிச்சிடுவேன்ப்பா. இதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி என் குடும்பத்துல இருந்த பிரச்சனை சமாளிக்கணும்னு தெரியல. ஆனா இந்த காலகட்டம் எனக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு யுக்தி வந்துச்சு. இது புதன் கொடுக்கக்கூடிய பிளஸ். சரி, அதுக்கப்புறம் செவ்வாய் ஏப்ரல் 2 வரைக்கும் தான் 2ஆம் பாவத்துல இருப்பாரு. ஏப்ரல் 2க்கு மேல அவர் உங்க சுயஸ்தானத்துல வராரு. சுயஸ்தானத்துல செவ்வாய் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி நேர்த்தியா பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பேன். மைனஸ் என்ன, சட்டுன்னு கோவப்படுவேன், பட்டுன்னு டென்ஷன் ஆவேன், இரிட்டேட் ஆவேன், ஆத்திரப்படுவேன். இதெல்லாம் அமைதி பண்ணிக்கணும், இதெல்லாம் சைலண்டா இருந்துக்கணும். கோபத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய நல்லது. கவலைப்பட வேண்டாம். சுக்கிரன் 4ஆம் பாவம், ரிஷப வீட்டுல சுக்கிரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கான். சுபஸ்தானத்துல சுக்கிரன் நிறைய குடும்பம், வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, வெளிநாடு படிக்க போறது, வெளிநாடு வேலைக்கா போறது, வெளிநாட்டுல போயிட்டு கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸ கையாளுறது, இப்படி நிறைய விஷயம்
நல்லது அப்படின்றது நடக்கும். அம்மாவோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். எது நல்லது நடக்கிறதுனாலும் அது அம்மாவோட ஒரு கை அப்படின்றது இருக்கும். மீன ராசி என்பர்கள் சதுர்கிரக சேர்க்கை, சதுர்கிரக யோகம் எங்க நடக்குது? உங்க சுயஸ்தானத்திலே நடக்குது, மீனத்திலே நடக்குது. நம்ம சுயஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே அந்த கிரகத்தினுடைய குணாதிசயங்கள் நமக்கு வந்துடும். 4 கிரகங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? இந்த விக்ரம் சார் படத்துல அந்நியன்ல வர பாத்தீங்களா, ஒரு நேரம் ஒரு அந்நியனா இருப்பாரு, ஒரு நேரம் அம்பியா இருப்பாரு, ஒரு நேரம் ரிமோவா இருப்பாரு. அந்த மாதிரிதான் மாறிடும். பாதி பைத்தியம் ஆயிடுமா அப்படிலாம் கிடையாது. அந்த அந்த பிளானட்ஸோட கேரக்டர்ஸ் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல நிறைய நல்லது நடக்கும். பிளஸ் ஃபர்ஸ்ட் நல்லது என்ன? சுயஸ்தானத்துல சூரியன் ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்கும். நிறைய விஷயம் சாதிக்கணும்னு தோணும், செய்யறதுனால சக்சஸ் ஆகும். பிளஸ் அப்படின்னு சொல்ல ஈகோவை விட்டுடணும். சரி, 2வது ஏப்ரல் 2 வரைக்கும் தான் இங்க செவ்வாய் இருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2க்கு மேல அவர் உங்களுக்கு 12ஆம் பாவம் போயிடுறாரு. 12ஆம் பாவம் கண்டிப்பா ஒரு சொத்து வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, இல்ல ஒரு பிளாட் வாங்குறது, இல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, இல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, பூமி சார்ந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நடக்கும். இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? சுயஸ்தானத்துல புதன் பயங்கர புத்திசாலி ஆயிட்டேன். முதல்ல நான் கச்சாமச்சல்ல பேச மாட்டேன். இப்பெல்லாம் ரொம்ப பாத்தீங்கன்னா கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி பேசுறேன். முதலுமே பாத்தீங்கன்னா நம்ம எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய மீனும் இப்ப கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருப்பாங்க. அந்த பேச்சு சாதுரியம் அப்படின்றது கிடைக்கும். கூட்டி கழிச்சு கரெக்டா கால்குலேட் பண்ணி செய்வீங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு தாதா அப்படின்னு சொல்லலாம். அவரு இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா சனி பகவான். சனி ஜென்ம சனியா இருந்து 2 விஷயத்த கொடுப்பார். ஒண்ணு மனதளவுலயும் உடல் அளவுலயும் மந்த நிலை அப்படின்றது கொடுப்பார். இன்னொன்னு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங், என்னடா இது வாழ்க்கை, எதுக்கடா இப்படி நம்ம ஓடிட்டே இருக்கோம் அப்படின்ற 2 விஷயத்த கொடுப்பாரு. இந்த 2 விஷயத்த சனிதான் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு சனியை ஓவர்டேக் பண்றோம் அப்படின்னு நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா எந்த விதத்திலயும் நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது. அத சனியை ஓவர்டேக் பண்றது மட்டும் ஒரு சேலஞ்சா இருக்கும். ஒரு மந்த நிலை, ஒரு விட்டேத்தியான ஃபீலிங், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இரிட்டேஷன் அதெல்லாம் கொடுப்பாரு. அதை மட்டும் ஓவர்டேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன் 3ஆம் பாவம், இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல சுக்கிரன். என் தம்பி தங்கச்சி வெளிநாடு அனுப்புறதுக்கான பிராப்தம். நான் வெளிநாடு போறதுக்கு என் தம்பி தங்கச்சி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஓகேங்களா? என்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தியா இருக்கு. நான் குட்டி டூருக்கு போனேன். என்ன நெய்பர்ஸோடவும் கொடுத்து உறவாடுறேன். ஒரு கிஃப்ட் கொடுத்து அவங்க கூட ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது வச்சிருக்கேன். இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இந்த சதுர் கிரகங்கள் சுக்கிரனோட சேர்ந்து என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லைங்க, எந்த சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும், ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருப்போம். ஆக நாங்க எங்க சுய ஜாதகத்தை பாத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எனக்கு இருக்கிற பிரச்சனை எப்பதாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.